Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 English sentences. Okay? டெய்லி நம்ம பேசக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய sentences தான். தமிழ்ல பேசுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த 25 sentences-உம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான sentences. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ see that? நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது போகட்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? let it go. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏய் விடுறா அது போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் let it go இங்கிலீஷில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போ வந்தீங்க? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டாக வர்றீங்க உள்ள. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்து என்ன கேட்பீங்க? நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? when did you come? நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவன் எப்போ வந்தான்? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன், எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஐ கேம் எஸ்டர்டே, நான் நேற்று வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னும் டிவி பார்த்துட்ருக்கான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he is still watching TV. still அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவள் இன்னும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை ஒருபோதும் பார்த்ததில்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have never seen you. நான் உங்களை ஒருபோதும் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இதனை செய்து முடிக்க முடியுமா? உங்களால் இதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Will you be able to finish this? உங்களால் இதை செய்து முடிக்க முடியுமா அல்லது இதனை முடிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி ஒரு பரீட்சை இருக்குது, இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க? there is an exam today. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் உன்கிட்ட பேசலாமா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? மே ஐ ஸ்பீக் டு யூ. நான் உன்கிட்ட பேசலாமா? நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் a little busy. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பயணம் எப்படி இருந்தது? ஓகே, இங்கே ட்ரிப் போயிருக்காங்க. நம்ம கேட்போம் இல்லையா, உங்கள் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how was the trip? ட்ரிப் அப்படின்னா பயணம். வாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பாஸ்டில் கேட்குறோம், அதனால நம்ம வாஸ் போட்டிருக்கோம். how was the trip? உங்கள் பயணம் எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்க விரும்புகிறேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தூங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க? ஐ வாண்ட் அப்படின்னா நான் விரும்புகிறேன். டு ஸ்லீப் அப்படின்னா தூங்குவதற்கு. ஐ வாண்ட் டு ஸ்லீப், நான் தூங்குவதற்கு விரும்புகிறேன். ஓகே, இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி, நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ பேசுகிறது எனக்கு கேட்குது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபோன் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, நீ பேசுகிறது எனக்கு கேட்குது அப்படின்னு. அதை எப்படி சொல்லுவீங்க? I can hear you.
ஐ கேன் அப்படின்னா என்னால் முடிகிறது. ஹியர் யூ அப்படின்னா நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்பதற்கு. ஹியர்னா கேட்குறதுன்னு அர்த்தம். ஓகே, ஐ கேன் ஹியர் யூ, நீ பேசுகிறது எனக்கு கேட்குது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கேட்கல. எனக்கு கேட்கல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹியர் யூ. ஐ டோன்ட் ஹியர் யூ, எனக்கு கேட்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே வலிக்குது. இங்கே வலிக்குது, ஏதாவது ஒரு இடத்துல வலிச்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. பெயினாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? இங்கே வலிச்சிட்ருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் பெயினிங் ஹியர். இட்ஸ் பெயினிங் அப்படின்னா வலிச்சிட்ருக்கு, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகே, இட்ஸ் பெயினிங் ஹியர், இங்கே வலிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது திடீர்னு நடந்தது. இது திடீர்னு நடந்தது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ஹேப்பன் சடன்லி. சடன்லி அப்படின்னா திடீரென்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் ஹேப்பன்ட் அப்படின்னா அது நடந்தது. இட் ஹேப்பன் சடன்லி, இது திடீர்னு நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி சொல்லுவீங்க? I'll be back soon. I'll be back அப்படின்னா நான் வந்துடுறேன். soon அப்படின்னா விரைவாக அல்லது சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். I'll be back soon, நான் சீக்கிரமாக திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போ டைம் என்ன? இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட்ஸ் த டைம் நவ். வாட்ஸ் த டைம் நவ். வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட் இஸ், அதோட சுருக்கமான வடிவம் தான் வாட்ஸ். ஓகே, வாட்ஸ் த டைம் நவ், இப்போ டைம் என்ன? நவ்னா இப்பொழுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பாதி கொடு. எனக்கு பாதி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம், அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கிவ் மீ ஹாஃப். கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு, ஹாஃப் அப்படின்னா பாதி. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அவனுக்கு பாதி கொடு. அவனுக்கு பாதி கொடு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட்ட? நீ என்ன சாப்பிட்ட, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டிட் யூ ஈட். வாட் டிட் யூ ஈட், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள், இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை பார்த்தியா. நீ அவனை பார்த்தியா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ see him. டிட் யூ see him, நீ அவனை பார்த்தியா? இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. நீ அவளை பார்த்தாயா. நீ அவளை பார்த்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போனான். அவன் எங்கே போனான், அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டிட் ஹீ கோ. வேர் டிட் ஹீ கோ, அவன் எங்கே போனான். ஓகே, பாஸ்டில் கேள்வி கேட்குறதுனால நம்ம டிட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், மாவு தீர்ந்து விட்டது. மாவு தீர்ந்து விட்டது, மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, தோசை மாவோ இல்லை கோதுமாவோ ஏதோ ஒரு மாவு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The flour has run out. The flour has run out. ஓகே, the flour அப்படின்னா மாவு. பாருங்கள், இன்னும் ஃப்ளவர் அப்படிங்கிறதுக்கு பூ அப்படின்னு ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளவரோட ஸ்பெல்லிங் பாருங்கள், FLOUR. ஓகே, ஃப்ளவர், இதையும் அப்படி தான் வாசிக்கணும், பட் ஸ்பெல்லிங் மாறும், அர்த்தமும் மாறும். ஓகே, the flower has run out. ரன் அவுட்னா தீர்ந்து விட்டது, காலி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஓகே, வீட்டில் வந்து சாப்பாடு, உணவு, ஓகே, ஃபுட், உணவு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபுட் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லணும், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு மனசு சரியில்லை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் இன் அ குட் மூட். ஐ எம் நாட் இன் அ குட் மூட், எனக்கு மனசே சரியில்லை, நான் சரியான மூடில் இல்லை, சரியான மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ், அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம், எனக்கு காய்ச்சல் அடிக்குது. எனக்கு காய்ச்சல் அடிக்குது, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் அ ஃபீவர். ஐ ஹாவ் அ ஃபீவர், எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த 25 சென்டென்சஸ். எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான கேள்வி, உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ தான் அந்த 25 சென்டென்சஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த 25 சென்டென்சஸை பேசியும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஓகே, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாராலையும் இங்கிலீஷ் சூப்பராக பேச முடியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.